சிம்மமுகே ரௌத்ரரூபிண்யாம் அபயஸ்தாங்கித கருணாமூர்த்தியை சர்வவியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் ஸ்ரீ ராகுவே நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 5 முதல் 11 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த மகர கும்ப ராசிகளுக்கு. இப்போது சனி பொறுத்தவரை கும்பத்தில் இருக்கார், மூலத்திரிகோணம் வீடு, வக்ரகதியில் இருக்கார். பட் இருந்தாலும் இந்த மகர ராசி கும்பராசிலாம் சனி ஆட்சி பெறதால இப்பொழுதுக்கு 7 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. 7 சனி அப்படின்னு சொன்னால் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது ரவுண்டு. முதல் சுற்று அநேகமாக இப்போ படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பை பாதிக்கும், அவங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். ஒரு சிலருக்கு உடம்பு முடியாமல் போய் கூட வரலாம் இல்லையா. 7 சனின்னா அடிபடுறது, கையில் அடிபடுறது, காலில் அடிபடுறது, அப்படி. ஸோ படிப்பை தவிர இதெல்லாம் பண்ணுவாங்க. 19 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்க பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு ஒரு நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. எப்பவுமே இந்த சனி பகவான் பொறுத்தவரை எல்லா ராசிக்கும் ராசிநாதன் ராசியில் அமர்ந்தால் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் அமர்ந்தால் கொண்டாட்டமும் இருக்குது, திண்டாட்டமும் இருக்குது. என்னங்க அப்படி சொல்கிறீங்கன்னா, அதான் 7 சனி நடக்குது, திண்டாட்டம். கொண்டாட்டம் என்பது ஒரு ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதனுடைய புகழே தனிதாங்க, செல்வாக்கும் தனி, கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை மறுபடியும் அந்த இடத்துக்கு அந்த வீட்டு அந்த நாயகன் அமர்றதுக்கு 27 ஆண்டு ஆகும், 27 இயர்ஸ் ஆகும். அப்போ அந்த நல்லது செய்ய வேண்டிய இதில் நல்லது செஞ்சு தானே ஆகணும். அது பாருங்கள், ஒரு 2ஆம் இடத்துல சனி இருக்கார், குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி நல்ல பண வரவு, பொருள் வரவு சிறப்பாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். ஜெயஸ்தானம், உபஜெயஸ்தானம்னு சொல்லுவாங்க. 3ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. எந்த ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும், இல்லை தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சரி நல்லதே நடக்கும். அதுவும் குறிப்பாக உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் தொழில் பண்ணுறவங்க, இல்லை வெளிநாடு போய் தொழில் பண்ணலாம், கடல் கடந்து போகலாம். இப்படி இங்கே வாங்குகிற சம்பளத்தை விட அங்கே ரெட்டிப்பாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை, மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிலை. மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி இப்போ செய்வதெல்லாம் இந்த ராகு 3ல் உட்கார அப்படி ஒரு கொடுத்து வைக்கணுங்க. இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறார். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? 3ல் இருக்கிறதால தான். ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், உள்நாட்டு வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் சிறப்பை தரக்கூடிய காலம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை சனி பார்த்த மாத்ருஸ்தானம், தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பழப்பு நடக்கிற மாதிரி நடந்து பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு, அப்புறம் ரிப்பேர் செலவு ப்ளஸ் மன உளைச்சல் எல்லாம் இருக்கும். தாய்க்கு தேக வண்டி வாகனம் செலவு, படிக்கிற பிள்ளைங்க ஆர்டர் பண்ணி படிக்கணும்,
மற்றபடி உங்கள் சுகஸ்தானமும் கிடைக்கும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க நீங்கள். அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்க, அது ஒரே வாரத்தில் காலியாகிடும். எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் செய்யுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் ரெட்டிப்பு செலவாகும். உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும். நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது 159 லிங்க்கு வரும். அது 9ஆம் இடத்தை பார்க்கும்போது ராசியை பார்க்க போகிறதால தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுடைய ஏற்கனவே 7 நடக்குதா, அப்போ தெளிவு இருக்காதா, அப்போ தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்குற வேலையாகட்டும் இல்லை தொழிலாகட்டும் அதில் இன்வால்மெண்ட்டோட வேலை பார்த்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். பூர்வீகத்திலேருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, மனை வாங்க, தோட்டம் வாங்க, துறவு வாங்க, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லா படிப்பாங்க. மற்றபடி 7ஆம் இடத்துல 8க்குடைய சூரியன் 7ல் அமர்ந்திருக்கிறார். 6க்குடைய புதன் அமர்ந்திருக்கிறார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. மற்றபடி சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். மற்றபடி இந்த 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ஒரு அசிங்கம், அவமானங்கள் ஏற்படலாம். 8ங்கிறது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும், செலவினங்கள் ஏற்படும். மற்றபடி 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 8ங்கிறது ஆராய்ச்சி கல்வி கூட சொல்லலாங்க. இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க பாருங்கள், பிஹெச்டி, எம்ஃபில்னு, அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சனி பார்வையிடுவதால் அவங்களுக்கு சரியான ஒரு கைடு கிடைக்காது. கைடு கிடைச்சாலும் ஒரு கோஆப்ரேஷன் இருக்காது. அப்படி ஒரு நிலை எடுத்துக்கலாம். மற்றபடி 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். வெளியூர், வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, எதற்காக சென்றாலும் சாதிக்கப் போகிறீர்கள். கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கப் போகிறது. பாக்கியமான ஒரு சூழல் நிலவப் போகிறது. ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளியூர், வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 8ல் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறை, சினிமாத்துறை, பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, அரசாங்கத்துறை, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்க, சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பாக தான் இருக்கும். மற்றபடி 11ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் நினைத்த விட இப்போ பெருசாக சாதிக்கக்கூடிய ஒரு நிலை. மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்திங்கன்னா 5, 6, 7 சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த மாதம் நிச்சயமாக மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.